அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, திரையில் வரக்கூடிய காட்சியை பாருங்கள். அதிலே ஒரு வயசானவர், ரொம்ப ஏழ்மையானவர். அவருக்கே அந்த பையில கொஞ்சம் தான் நெல்லிக்காய் இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய பிள்ளைகள் அந்த நெல்லிக்காவை கேட்கறதை போன்று இருப்பதை பார்த்து அவர் காசு எதுவும் பெறாமல் அப்படியே அதை அள்ளி கொடுத்து தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது மற்றவங்க சாப்பிட்டு சந்தோஷப்பட வேண்டுமே என்று அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மிக செல்வந்தராக இருந்து செல்வம் தர்மம் கொடுப்பதை விட தான் வறுமையாக இருக்கக்கூடிய நிலையிலும் கூட தர்மம் கொடுக்கிறது தான் சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் யார் மீது பொறாமப்படக்கூடாது. ஆனால் ரெண்டு விஷயத்துல மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நடக்கணும். ஒன்று, நபி அவர்கள் சொன்னாங்க, ஆத்தாஹுல்லாஹு அல் குர்ஆன். ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்குறான், அவர் குர்ஆனை இரவும் பகலுமாக ஓதுறாரு. மற்றவங்கெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ஓதுறாரு. பரவாயில்லையப்பா, ஓதிக்கிட்டே இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஓதணும். அதே மாதிரி ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு பொருளை கொடுக்குறான், அது சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம தர்மம் செய்வதை பார்த்து மற்றவங்க பொறாமப்படணும். மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம தர்மம் செய்வது, மொத்த ரெண்டு விஷயத்துல மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம செய்யணும். ஒன்று, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பதில் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படணும். ரெண்டாவது, நம்ம தர்மம் செய்வதை பார்த்து மற்றவங்க நம்மளை கண்டு பொறாமப்படணும். இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் நம்மளை கண்டு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு செய்ய சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதே மாதிரி அவங்களும் ஓதணும், அதே மாதிரி அவங்களும் தர்மம் செய்யணும். எனவே நம்மிடத்தில் அதிகமாக இருந்தால் தான் தர்மம் செய்யணும் என்பது கிடையாது. குறைவாக இருந்தாலும் நிறைவா செய்யும் போது அல்லாஹ் அதனை கொண்டு சந்தோஷம் அடைகின்றான். வாழுகின்ற காலமெல்லாம் நாமும் சந்தோஷமாக இருந்து பிறருக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி